எல்லாருக்கும் வணக்கம். பாப்பா குட்டியோட 2வது பிறந்தநாள் நல்லபடியாக கொண்டாடிட்டோம். இது டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நானே பண்ணது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பர்த்டே இந்த மாதிரிலாம் அதிகமாக பண்ணலை, சிம்பிளாக முடிச்சிட்டோம். செகண்ட் பர்த்டே வந்து நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருந்தோம். பாப்பாவுக்கு வந்து அப்போ விவரம் தெரியலை, இப்போ நல்ல விவரம் தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்கே பிறந்தநாள் அப்படின்னா என்ன, கேக் வெட்டணும், தொப்பி போடணும் அப்படிங்கிற ஆசை வந்துடுச்சு. அவங்க சந்தோஷம் தானேங்க நம்ம சந்தோஷம். அதனால தான் நாங்கள் எல்லாமே நல்லா பண்ணணுங்கிறதுக்காக பண்ணியிருந்தோம். இப்போ கேக் வெட்டுறது பார்த்திங்கன்னா நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. பாப்பாவுடைய பிறந்தநாள் ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் பார்த்திங்கன்னா முருகன் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவர் டியூட்டிக்கு போயிட்டு வந்து ஈவினிங் வந்து 6 மணிக்கு தான் வந்தார். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வரவே மணி 8 மணி மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தான் 9 மணிக்கு நாங்கள் வந்து கேக் வெட்டினோம். இங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஃபேமிலி தான். இங்கே கோட்ரஸில் இருக்கவங்க தான். எல்லாரையுமே வந்து நைட்டு 9 மணிக்கு கூப்பிட்டுட்டு வந்து அப்புறம் வந்து கேக் வெட்டினோம். ஏன்னா நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். அவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கவங்க தானே நம்ம ஃபேமிலின்ட்டு எல்லாரையுமே கூப்பிட்டு வந்து கேக் வெட்டணும்னு கிராண்டாக கொண்டாடணும். பாப்பாக்காக பார்த்திங்கன்னா கேக் வெளியவே ஆர்டர் பண்ணிட்டோம். இது வந்து ஐஸ் கேக்கு, பட்டர்ஸ்காட்ச் ஐஸ் கேக்கில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கேக்குக்கும் அதே கலருக்கு வந்து கொடுக்க சொல்லியிருந்தோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாப்பா வந்து எல்லாருமே பரவும் திடீர்னு பயந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தாங்க. பாப்பா குட்டிக்கு வந்து 2 பேருக்கும் கேக் வெட்டி கொடுத்துட்டு அப்புறம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நல்லா கிராண்டாக கொண்டாடினோம். பட்டுப்பாவாடை சட்டை போட்டிருப்பாங்க, அது வந்து கோயிலுக்கு போடுறதுக்காக போட்டிருந்தாங்க. கேக்கு அப்புறம் சாக்லேட்டு, இந்த கேக் பார்த்திங்களா, அது வந்து நான் வீட்டிலையே மேக் பண்ணது. பிஸ்கெட்டு, குலோப் ஜாமு, சம்சா இது எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இது எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஃபேமிலி. மேல் மாடியில் கீழ் மாடியில் இருக்க எல்லாருமே கூப்பிட்டு வந்திருந்தோம். இதில் ரொம்ப பேரை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நைட் ஆயிடுச்சு, அதனால் அவங்கள தூங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கூப்பிடல. 2 ஃபேமிலி மட்டும் தான் கூப்பிட்டு வந்திருந்தோம். நல்லா செலிப்ரேட் பண்ணோம். பல நாள் கனவுங்கிற மாதிரி தான். எனக்கு 8 வருஷம் கழித்து தான் வந்து பாப்பா பிறந்தாங்க, ட்வின்ஸு. அவங்க சந்தோஷமாக இருந்தாவே அதுவே போதும். நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச பொக்கிஷம். அவங்களுக்காகவே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்களுடைய ஒவ்வொரு சந்தோஷத்துக்காகவும் வந்து நம்ம இருக்கணும். இதுதான் வந்து நாங்கள் கோட்ரஸில் இருக்கக்கூடிய எங்கள் வீடு நல்லா பெருசாக தான் இருக்கும். வீட்டிலையே பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். கோயிலுக்கு போகிறப்ப வந்து அங்கே சாக்லேட் எல்லாமே வாங்கி அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டோம். அப்புறம் வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். பாப்பா வந்து எல்லோரும் இருக்கவும் பயந்துட்டாங்க. இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மெம்பர்ஸ் தான். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, இப்போ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது வந்து பட்டுப்பாவாடை நானே ஸ்டிச் பண்ணது. எனக்கு பாப்பாங்களுக்கும் எனக்கும் மேட்சாக இருக்கணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக இதெல்லாம் போட்டு போயிருந்தோம். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு மாற்றிட்டோம். நல்லபடியாக 2வது பிறந்தநாள் முடிஞ்சிருச்சு. எல்லாருடைய வாழ்த்துக்களுமே பாப்பாவுக்கு வேணும்.